சுட்டும் விழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோடில் சுடரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல மகேஷோட அப்பாவான கர்ணா மகேஷுக்காக வாட்சை வாங்கி வச்சதை மறந்துட்டு வந்துட்டான் அப்படின்றதுக்காக மகேஷுக்கு அந்த வாட்சை கொண்டு வந்து அக்கறையாக கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் மகேஷுக்கு முத்தம் கொடுக்குற கர்ணாவை பார்த்ததுமே சுடருக்கு என்ன தோணுதுன்னா, தனக்கு அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இன்னைக்கு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்ததுமே என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்கும்போது தான் அப்போ தான் கர்ணா கிட்ட பதில் சொல்கிறான் மகேஷ். இல்லைப்பா, இந்த மாதிரி அவளுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல சுடருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பதில் சொல்கிறான். அப்போ கர்ணா, உன்னோட அப்பா யாருன்னு சொல்லு, நான் கூப்பிட்டு வரேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்ல உடனே அப்பான்னு வாயை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா சுடர். அந்த இடத்துல தருண் கரெக்டாக வேலை பார்க்குறான். என்னன்னா, சண்முகம் ஏற்கனவே சுடர்கிட்ட ஒரு சொல்லி வச்சுருக்காரு, தன்னோட அம்மா பற்றியும் அப்பா பற்றியும் யாருக்கிட்டையும் எது கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லி வச்சுருந்த மாதிரி இவ வாயை திறக்கும் போதே தருண் என்ன செஞ்சிடறான்னா, சுடர் எதுவுமே சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறான். இருந்தாலும் சுடர்கிட்ட ஏன் தன்னோட அப்பாவான வெற்றியை பற்றி அபிநயா சொல்லலைன்னா, தன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது காரணத்துக்காக மட்டுமே தன்னை என்ன தப்பு பண்ண, ஏது தப்பு பண்ண, நீ பண்ணையா அப்படின்னு கூட கொஞ்சம் கூட விசாரிக்காம இன்னைக்கு ஜெயிலில் 10 வருஷம் தண்டனை அனுபவிக்க விட்டுட்டா இந்த வெற்றி அப்படின்ற கோபத்திலே இருக்காங்க. அபிநயா உண்மையை சொல்ல போனா அபி எப்போ வெற்றியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களோ எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்துட்டாங்க. தன் அப்பா இறந்த இடத்துலையும் வேற வழி இல்லாமல் நீ தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி தான் வெற்றி கூப்பிட்டு வந்தார். அந்த இடத்துல அபி இதை பண்ணியிருப்பாளா, இந்த கொலையை பண்ணியிருப்பாளா அப்படின்னு கூட கொஞ்சம் நினைக்காம இருந்தது அபிக்கு இன்னும் வருத்தத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சுடர் ஒருத்தி வெற்றிக்கு மகளா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கர்ணாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். இதனால சுடருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அபி பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மாணிக்கன்ற ஒருத்தன் பிளாக்மெயிலர் எப்பயுமே கர்ணாவை மிரட்டிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்றைக்கும் கால் பண்ணி மிரட்டுறான். அப்போ தான் கர்ணா சொல்கிறான், என்ன மாணிக்கம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் நினைக்க, அப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா, உன்னோட சொத்தை அபகரிச்சேன் காரணத்துக்காண்டி தானே நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கர்ணா கேட்க, அப்போது நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஆதாரம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி மிரட்டுறியோ அந்த ஆதாரம் இப்போ உங்ககிட்ட இல்லை, அது இப்போ சாக்கடையிலேயே எங்கேயோ கலந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கர்ணா சொல்கிறான். கர்ணா இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பேசுகிறாங்கன்னா, அப்படியா, உனக்கு அந்த மாதிரி தெரியணும், உன்னோட ஆள்களுக்கும் அந்த மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக சும்மா வெறும் கவர் தான் வச்சுட்டு வந்தேன் இந்த பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே கர்ணா, அப்போது அது உண்மை கிடையாதா, அது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு கர்ணா. இந்த மாதிரி நினைக்கவும் அடுத்ததான் மாணிக்கம், சரி இன்னொரு டைம் பார்ப்போம், எப்படி இருந்தாவது ஒன்கிட்ட இருந்து பணம் வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லி ஃபோனை வச்சுறாரு. வச்சாலுமே மாணிக்கத்துக்கு ஒரு பயம் வருது, இவன் எப்படி கண்டுபிடிச்சான், இப்போ இந்த ஒரிஜினல் வேற அந்த பேக்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பயப்படுறான். இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மகேஷ் இன்னைக்கான எபிசோடில் தருண், தியா, சுடர் இவங்க 3 பேரையும் பர்த்டேக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னோட பேரண்ட்ஸோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 2 o'clock கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் வந்துடுறோம் என்னோடய பேரண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு தியா, தருண் இவங்க சொல்கிறாங்க. மகேஷ் கூப்பிட்டதுனால தியா, தருண் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு போனதுமே சண்முகத்திட்டையும் சரளாக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு மகேஷுக்கு பர்த்டே, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எப்படி நான் வரது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு சண்முகம். இல்லைப்பா, உங்களோட போனால் தான் நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூப்பிட்றாங்க. சண்முகத்தை கூப்பிட்டுட்டு எல்லாருமே பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக மகேஷ் வீட்டுக்கு, அதாவது கர்ணா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே போனால் அங்கே யார் இருக்காங்கன்னா வெற்றியை பார்த்துறாரு சண்முகம். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா வெற்றி மேலே கோவப்படுறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான், இவனுக்கும் இந்த கர்ணாவோட வீட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வெற்றி யோசிக்க, இந்த இடத்துலையும் சண்முகம் என்ன சொல்கிறான்னா,
இனி இருந்தால் சுடரை பற்றின விஷயம் கண்டிப்பாக வெற்றிக்கு தெரிய வரும், இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாரு. இதனால் தியா, தருண் மற்றும் சுடர் இவங்க 3 பேர்கிட்டையும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைப்பா, நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரிங்கப்பா, நீங்கள் இருந்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு சண்முகம். உடனே கிளம்பியும் போக போகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, தியா, தருண் மற்றும் சுடர் இவங்க 3 பேருமே வாங்க நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் பார்வதி ஏற்கனவே ரூமில் இருந்த இடத்துல தான் மகேஷ் கூட்டிட்டு போகிறாரு. இது எங்கள் அம்மா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த இடத்துல தான் பார்வதி ரூமில் இருந்த புக்கெல்லாம் மகேஷோட கைப்பட்டு கீழே விழுந்துடுது. அந்த இதில் தான் பார்வதி ஏற்கனவே தன்னோட சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச டைரியும் இருந்திருக்கு. இது சுடர் கையில் மாட்டுது. ஆனால் சுடருக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அதை படிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக படிக்க போகிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக வெற்றி வர போகிறாரு. வெற்றி வர நேரத்தில் சுடர் என்ன பண்ணுறாருன்னா டைரியை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால டைரியை பற்றின எதுவுமே தெரியாமல் இருக்க போது சுடருக்கு. அந்த தருணத்தில் தான் வெற்றி சுடர் கையில் இருக்கிற டைரியை பார்க்குறாரு. டைரியை பார்த்ததுமே என்னப்பா சுடர், உனக்கு இந்த டைரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, வேணும்னா வச்சுக்கோ சுடர் அப்படின்னு சொல்லிடுறாரு வெற்றி. சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்ன சொல்கிறார், ஆமாம் சுடர், இந்த டைரி சும்மா தான் கிடக்கு, நீ வேணா வச்சுக்கோ, உனக்கு வேணும்னு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கொடுத்துட்றாரு. மொத்தத்துக்கு அபிநயாவை ஜெயிலேருந்து கூட்டிட்டு வெளியே வரணும்னா அவள் தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபித்து கொண்டு வர்றதுக்கு மூல காரணமாக இருக்க போகிறது இந்த சுடர் தாங்க. இனி வர எபிசோடில் இது தாங்க ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, இப்போது மாணிக்கம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பேக்கில் வச்ச அந்த எவிடன்ஸை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நேரத்தில் தான் மாணிக்கம் இனி வர எபிசோடில் என்ன பண்ண போகிறான்னா, சுடரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல்கிட்டேயே இருக்க போகிறாரு. ஸ்கூல்கிட்ட அந்த பொண்ணு யார், அந்த பேக் வச்சுருக்க பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாரு. இது கண்டுபிடிச்சாலுமே பின்னாடியே பின்தொடர்ந்து போக போகிறாரு சுடர் பின்னாடி. அந்த இடத்துல தான் வெற்றி என்ன செஞ்சிட்டாருன்னா, மாணிக்கம் யாருன்றது வெற்றிக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால என்ன நினைக்க போகிறோன்னா, இவன் ஏன் சுடர் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்க போகிறாரு. அந்த இடத்துல சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பின்னாடி போக போகிறாரு. அங்கே போனால் தான் தெரிய போகுது சுடர் சண்முகம் வீட்டில் இருக்கிறதே. அப்போ தான் வெற்றிக்கு தெரிய போகுது. இனி வெற்றி எப்படியாவது தன்னோட மகள் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாரா அப்படின்றது தான் இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போதுங்க. இந்த மாதிரியான ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.